அழகான மார்கழி மாதம். நேற்று வரைக்கும் பார்க்குற இடமெல்லாம் பனி படர்ந்து ஒரு விதமான பரவசத்தை ஏற்படுத்துச்சுது. இன்னைக்கு பனி ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த பரவசமான பனிக்காலத்தில் அழகான ஒரு கிராமத்தை நோக்கி தான் நம்முடைய இந்த பயணம். தென்காசி மாவட்டத்தை நோக்கி நம்ம போக போகிறோம். தென்காசி மாவட்டத்தில் விவசாய பூமி சூழ பலவிதமான கலாச்சாரத்தை கொண்ட ஒரு அழகான கிராமத்தை நோக்கி நம்ம போக போகிறோம். தென்காசி பற்றி தெரிஞ்சவங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க. சுந்தரபாண்டியபுரம் என்னும் அழகான கிராமத்தை நோக்கி தான் நாம் போக போகிறோம். இந்த ஊர் சுரண்டை பக்கத்தில் இருக்குது. நாகர்கோயிலிருந்து பணக்குடி, களக்காடு, சேரன் மகாதேவி, நெடுங்குளம் வழியாக நம்ம போக போகிறோம். நாகர்கோயிலிருந்து கிட்டத்தட்ட 140 கிலோமீட்டர்ஸ். 140 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் 2.5 hours தான். ஆனால் நாம் ஒரே ஸ்ட்ரெச்சாக போக போகிறதில்ல. போகிற வழியில் உள்ள எல்லா பொக்கிஷங்களையும் ரசிச்சுக்கிட்டு தான் போக போகிறோம். முதல்ல நாகர்கோயிலேருந்து கிளம்புறதால தோவாளை பகுதியில் இருக்கக்கூடிய மலையடிவாரம், அந்த மலையோட அழகை ரசிக்க போகிறோம். அப்புறம் ஆரல்வாய் மொழிக்கு போயிட்டு ஆரல்வாய் மொழியில் பெட்ரோல் போட்டுட்டு ஆரல்வாய் மொழியோட அந்தரங்க அழகை ரசிக்க போகிறோம். ஆரல்வாய் மொழியோட அந்தரங்க அழகு அப்படின்னாலே காற்றாலை, அப்புறம் அதை சேர்ந்த மலைப்பகுதி, சூரிய உதயத்தோடு அந்த காற்றாலையை பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். ஆரல்வாய் மொழியை கடந்து பணக்குடியில் ஒரு சிறிய கடையில் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டேன். ரொம்ப நல்லா இருந்தது. பணக்குடி தாண்டிய உடனேயே பச்சை தாவணி உடுத்திய வயல்வெளிகள் தன்னுடைய வர்ணிக்க முடியாத அழகை காட்டி எல்லோரையும் கவர்ந்தெழுத்துட்டு இருந்தது. பச்சை வயல்வெளிகள், பூந்தோட்டம் என நிறைய அட்ராக்ஷன்ஸ் பணக்குடியில் இருக்குது. கடைசியாக பணக்குடி முடிகிற இடத்துல ஒரு அம்மன் கோயில் கல்லால் மட்டுமே கட்டப்பட்டிருந்தது. கண்டிப்பாக இந்த கோயில் பல நூறு ஆண்டுகள் கழித்தும் இதே போல் புதுசாக இருக்கும். ஏன்னா பழைய கோயில்கள் எல்லாமே கல்லால் கட்டப்பட்டது தான். இப்போ கூட புதுசு மாதிரி இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், இந்த கோயிலும் கண்டிப்பாக பல நூறு ஆண்டுகள் வரும். பணக்குடியில் உள்ள விவசாய நிலங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரம் மற்றும் காற்றாலையோடு சேர்ந்து பார்க்கும்போது வேறு ஒரு உலகத்துக்கு போனது போல ஒரு உணர்வு இருக்கும். அந்த அளவுக்கு அழகான ஒரு ஊர் அது. பணக்குடியோட பழைய பெயர் பண்குடி. இசைக்கருவிகள், குடிசை தொழிலாக செய்யப்படக்கூடிய ஒரு அழகான ஊர். இப்போ கூட நிறைய வீடுகளில் இசைக்கருவிகள் செய்கிறதா சொல்கிறாங்க, குறிப்பாக ஹார்மோனியம். பணக்குடியில் நான் கண்டு வியந்த வேறொரு விஷயம் என்ன அப்படின்னா, 100 வயதான ஒரு தாத்தா. 100 வயதுலேயும் அவர் பைசைக்கிளில் பயணம் பண்ணுறாரு. ரொம்பவே தெளிவாக பேசுகிறாரு. ஒரு காலத்தில் விவசாயம் பண்ணியிருக்கிறாரு. உடல் உழைப்பும் சரியான உணவு வகையும் எந்த கெட்ட பழக்கமும் இல்லைன்னா இந்த தாத்தா போல் வாழலாம் அப்படிங்கிறத தான் நான் கற்றுக்கிட்டேன். ஓகே, தாத்தாக்கு 100 வயசாச்சு. விவசாயமா தாத்தா? முன்னாடி விவசாயம் பண்ணீங்களா? சரி 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 சரி. தாத்தா பேர் என்ன? அப்பாத்துரை. அப்பாத்துரை நாடாரா? ஓகே 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 ஓகே. சரி சரி ஓகே. ஓ சரி தாத்தா, சரி தாத்தா. சரி தாத்தா. டெய்லி டீ குடிக்கிறீங்களா? ஆமாம், சரி தாத்தா. சாப்பிடுவீங்களா? சரி தாத்தா. சரி 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 சரி. வீட்டாளுண்டா? அப்படியா? 100 வயசுல நீங்க இப்படி சைக்கிள் உருட்டிட்டு வர்றீங்கன்னா ஆச்சரியமா இருக்கு எனக்கு. பணக்குடியோட அடுத்து திருக்குறுங்குடி. இந்த திருக்குறுங்குடியும் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் இயற்கை வளம் சூழ இருக்கக்கூடிய ஒரு அழகான ஊர் தான். இந்த ஊரில் அழகான நம்பிராயர் கோயில் இருக்குது. இந்த கோயிலை பற்றி நம்ம சேனலில் ஏற்கனவே ஒரு தெளிவான காணொலி பதிவிட்டிருக்கோம். கண்டிப்பாக பாருங்கள். திருக்குறுங்குடியில் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் ஒரு அழகான பெரிய குளம் இருக்குது. இந்த குளம் பார்த்தோம் அப்படின்னா, காற்று அதிகமாக உள்ள காலங்களில் பார்த்தோம் அப்படின்னா கடல் போல் அலை அடிக்கக்கூடிய குளம். கோடை காலங்களில் வெளிநாடுகளில் இருந்து கூட
நிறைய பறவைகள் இந்த குளத்தை நம்பி வருது. அந்த அளவுக்கு பெரிய குளம். நான் இந்த குளத்துக்கு நிறைய தடவை வந்திருக்கேன். ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கும், பறவைகளை வீடியோ எடுக்கிறதுக்கும் இந்த குளத்துக்கு வந்திருக்கேன். ரொம்ப அழகான குளம். நிறைய ஆட்களும் கோடை காலங்களில் பல பகுதிகளில் இருந்து வந்து குளிச்சுட்டு போவாங்க. திருக்குறுங்குடி குளத்தை தாண்டி போயிட்டுருக்கும்போது தான் ஒரு அழகான மஞ்சள் பூ பூத்திருக்கக்கூடிய தோட்டம் தூரத்தில் தென்பட்டது. அந்த ஊரோட பெயர் ராமகிருஷ்ணபுரம். பக்கத்தில் போய் பார்த்தா ரொம்பவும் அழகான ஒரு செவ்வந்தி பூந்தோட்டம். ஓனர் வந்துட்டு பூ பறிச்சிட்டு இருந்தாங்க. அவங்ககிட்ட பேச்சு கொடுக்கும்போது தான் தெரிஞ்சுது, இந்த செவ்வந்தி செடி வந்து வளர்ந்து பூ பறிக்கிறதுக்கு தயாராகிறது கிட்டத்தட்ட 5 மாதமாகும். சரியான முறையில் பராமரிப்பு செய்யணும், புழு பூச்சிகள் வராமல் பாதுகாக்கணும், அப்புறம் சரியான முறையில் தண்ணீர் பாய்ச்சணும். அப்போ இது ஒரு பணப்பயிர், பயிர் சுழற்சி முறையில் இது போல் பயிர்கள் பயிரிடப்படுறதா சொல்கிறாங்க. என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, கிராமங்கள் இந்தியாவோட அச்சாரம் அப்படின்னு சொல்கிறது போல் விவசாயிகள் இந்த உலகத்துக்கே அச்சாரம். இந்த விவசாயிகள் இல்லை அப்படின்னா உலகம் பின்னோக்கி போயிடும். பயணம் இது போன்ற நிறைய அனுபவங்களை அள்ளித்தரும், ஞானத்தையும் தரும். அடுத்து களக்காடு பார்த்தீங்க அப்படின்னா, களக்காடும் அப்படி தான். களக்காடு, முண்டந்துறை, ரிசர்வ் ஃபாரஸ்ட்லாம் இந்த பகுதியில் இருக்குது. களக்காடில் ரொம்ப பழமையான ஒரு சிவன் கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கு நான் போயிருக்கேன். ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம களக்காடு கோயிலுக்கு போக போகிறதில்ல. களக்காடு டவுனை தாண்டின உடனே ஒரு குளத்து கரையில் ஒரு அண்ணாச்சி வந்துட்டு கேப்பக்கூழ் வித்துட்டு இருந்தார், ஃப்ரெஷ்ஷாக வித்துட்டு இருந்தார். நம்முடைய அழகான ஹெல்த்தியான நம்ம ஃபுட்டு, அதனால் அதையும் சாப்பிட்டுட்டு இயற்கையோட இறகுகளை ரசிச்சுட்டே போயிட்டு இருந்தேன். களக்காடை தாண்டி போகும்போது ஒரு குளம் இருக்குது. அந்த குளத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கூட்டம் நாரைகள் வந்து உணவு சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தது. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. அந்த பகுதியில் நிறுத்தி அதை கொஞ்சம் ஃபோட்டோ ஷூட் பண்ணேன். ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் லைட்டிங் தான் ரொம்ப ஹார்ஷாக இருந்தது. பெரிய குளம், நடுப்பகுதியில் ஒரு தீவு மாதிரி இருந்தது. அந்த இடத்துல பலவிதமான நாரைகள், அப்புறம் வந்து நீர்க்காகம் எல்லாமே சேர்ந்து இருந்தது. ரொம்ப அழகாக இருந்தது. களக்காடுக்கு கொஞ்சம் பின்னாடி ஒரு அழகான ரிவர் பிரான்ச், அதில் நம்ம குளிக்கலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணேன். பொதுவாக இது போல் ட்ரிப்பில் பார்த்தோம் அப்படின்னா கண்ணில் படக்கூடிய ஆறுகள், குளங்களில் குளிக்கிறது உண்டு. ஆனால் இது போல் ட்ராவல் டைமில் வேறு ஊரில் இயற்கை நிறைந்த பகுதியில் குளிக்கிறது வேறு ஒரு விதமான அனுபவமாக இருக்கும். இந்த ரிவர் பிரான்ச்சில் குளிக்க போகிறோம், என்ஜாய் பண்ண போகிறோம். நான் குளிக்கும்போது நிறைய சிறுவர்களும் குளிச்சுட்டு இருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. இது தண்ணி வந்து பார்த்திங்கன்னா மலையடிவாரத்தில், மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்தில் நேரடியாக வர்றதுனால, ரொம்ப தூரம் கடந்து வராததுனால ரொம்ப குளிராக இருக்குது. கண்டிப்பாக நிறைய ஹெர்பல்ஸ் எல்லாம் தாண்டி வர்றதுனால இது ஒரு மருத்துவ குணம் கொண்ட தண்ணியாக தான் இருக்கும். ரொம்ப நல்லா இருக்குது. குளித்து முடிஞ்ச உடனே பார்த்தோம் அப்படின்னா ரெஜுவினேட்டடாக நான் ஃபீல் பண்ணுறேன், ஒரு ரிஃப்ரெஷ்டாக ஃபீல் பண்ணுறேன். அந்த அளவுக்கு நல்லா இருக்குது. இந்த இடத்துல குளிக்கிறதுக்கு நிறைய பகுதிகளில் இருந்து ஆட்கள் வர்றதா சொல்கிறாங்க. சேரன் மகாதேவிக்கு அப்புறம் கொஞ்சம் அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பச்சை பசேல்னு விவசாய பூமிக்கு நடுவில் ஒரு அழகான பெருமாள் கோயில் இருக்குது. அதாவது 2 பக்கமும் ரோடு பக்கம் 2 பக்கமும் மரங்கள் அடர்ந்து இருக்குது. திடீர்னு அந்த பகுதியை கடந்து போகும்போது ஒரு பறந்து விரிந்த பச்சை பசேல்னு உள்ள வயல்வெளி, அதில் நடுவில் பழமையான ஒரு பெருமாள் கோயில். பார்க்குறதுக்கே ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு அட்ராக்ஷனாக இருக்கும். அந்த பகுதியில் போகிறவங்க எல்லாருமே நிறுத்தி ஜஸ்ட்டு அப்படி ஃபோட்டோ எடுத்துகிட்டு வீடியோ எடுத்துகிட்டு தான் போகிறாங்க. அந்த அளவுக்கு அழகான ஒரு கோயில். அதையும் கொஞ்ச நேரம் நின்று ரசித்து வீடியோஸ் எடுத்துக்கிட்டேன்.
நெடுங்குளம் என்கிற ஒரு இடத்துக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா பறந்து விரிந்த வயல்வெளி பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது. ஃபுல்லாக ஒரு க்ரீன் மேட்டை விரிச்சது மாதிரி அங்கங்கே அழகான மரங்கள் வளர்ந்து நின்றுது. நிறைய விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய கிணறுகளும் இருந்தது. அதில் ஒரு மீன் கொத்தி தன்னுடைய உணவை டாஸ் பண்ணி சாப்பிட்டுட்டு அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தது. நிறைய பறவைகளும் இருந்தது. ரொம்ப தூரத்தில் இருந்ததுனால அதெல்லாம் ஷூட் பண்ண முடியல. நிறைய பெண்கள் வயலில் நாற்று நட்டுட்டு இருந்தாங்க. நமக்கு உணவு மட்டுமே தெரியும், ஆனால் அந்த உணவு எப்படி உருவாக்கப்படுது, இதில் எவ்வளவு கஷ்டங்கள் இருக்குது, அந்த பிஹைண்ட் த சீன் நமக்கு கண்டிப்பாக தெரியாது. ஒவ்வொரு விவசாயமும் ரொம்ப ஒரு கஷ்டத்தோடு தான் வயல்வெளியில் விவசாயிகளோட கஷ்டத்தோடு தான் நடக்குது. ஐ சல்யூட் தீஸ் பீப்புள். பெரும்பாலான இடங்களில் மெஷின் நடவு வந்திருந்தாலும் இந்த ஊரில் நாற்று நடுறது, களை பறிக்கிறது எல்லாமே இந்த பெண்கள் தான். கள்ளங்கப்படம் இல்லாதவங்களோட மனம், அவங்கக்கிட்ட பேசுகிறதே குழந்தைங்கக்கிட்ட பேசுகிறது மாதிரி தான். நான் வீடியோ எடுக்கிறத பார்த்து அவங்க வெட்கப்பட்டுட்டு வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. மெஷின் வரல இன்னும். இங்கே எல்லாம் நீங்கள் தான் நடுறீங்கல்ல? சரி சரி. ஓகே. உள்றது மெஷினா மாடா வண்டியா? மாடெல்லாம் தீந்துருச்சா? நெடுங்குளம் என்கிற ஊரை கடந்து தான் நாம் போகணும். இந்த ஊரை கடந்து நான் நிறைய தடவை போயிருக்கேன். நெடுங்குளத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய குளம், அப்புறம் அதில் அடுக்கடுக்காக இருக்கக்கூடிய பனிமரங்கள் பார்க்குறதுக்கு அந்த பனிமரத்தோட ரிஃப்ளெக்ஷன் அந்த குளத்தில் இருக்கும். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ஊருக்கு நெடுங்குளம் அப்படின்னு பேர் வர்றதுக்கு காரணம் என்னென்னா, நீண்ட நெடிய குளம் இருக்கிறதுனால இந்த ஊர் நெடுங்குளம் என்று அழைக்கப்படுது. பல முறை கடந்திருந்தாலும் நான் நிறைய முறை நினச்சிருக்கேன் இந்த ஊரில் இறங்கணும், இதை ஃபோட்டோ ஷூட் பண்ணணும், வீடியோ ஷூட் பண்ணணும் அப்படின்னு. ஆனால் ஒரு தடவை நடந்ததில் இந்த தடவை சாத்தியமாயிருக்கு. அழகான குளம், பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். இந்த தடவை என்ன அதிசயம் அப்படின்னா, திருநெல்வேலி மாவட்டத்தில் அதிகமான மழை பெய்ததுனால கரையோட மேற்பரப்பு வரைக்கும் நீர் இருக்குது. பார்க்குறதுக்கே ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது. மற்ற காலங்களில் என்ன ஆகும் அப்படின்னா, தண்ணி வற்றி போயிருக்கும். தண்ணி வற்றி ஒரு கிரவுண்டு போலே இருக்கிறதுனால இந்த பகுதியில் உள்ள சிறுவர்கள் இந்த குளத்தில் தான் விளையாடுவாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். நாகர்கோயிலிருந்து அதிகாலையிலேயே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆனால் சுந்தரபாண்டியபுரத்துக்கு வந்து சேர்றதுக்கு ஆல்மோஸ்ட் ஈவினிங் ஆகிடுச்சு. அப்போது எந்த அளவுக்கு ரிலாக்ஸாக எல்லா இடத்தையும் ரசித்து என்ஜாய் பண்ணிட்டு வந்திருப்போன்னு நீங்களே பார்த்துக்கோங்க. சுந்தரபாண்டியபுரத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டருக்கு முன்னாடி வரும்போதே அந்த ஊரோட பச்சை பசேல்னு உள்ள காட்சிகள் இந்த ட்ரிப்பு ஒர்த்து தான் அப்படின்னு சொல்ல வைக்கும். அந்த அளவுக்கு அழகான ஊர் அது. நம்ம சேர்ந்தது ஈவினிங்கிறதுனால ஆக்சுவலி சூரியன் மறைகிற அந்த செவ்வானம் அந்த விவசாய நிலங்களோட பச்சையோடு சேரும்போது நடுப்பகுதியில் பார்த்திங்க அப்படின்னா பனி படர்ந்து பார்க்குறதுக்கே வேறு லெவலாக இருக்கும். சேரும்போதே ஈவினிங் ஆகிட்டதால் சூரியன் தன்னுடைய வேலையை முடிச்சுட்டு போகிறதுக்கு ரெடியாக இருந்தது. இருள் படர்ந்துட்டு இருந்தது. அப்புறம் போய் சாப்பிட்டுட்டு வண்டியை சேஃபான ஒரு இடத்துல பார்க் பண்ணிவிட்டு வண்டியிலே தூங்குறதுக்குள்ள ஏற்பாடுகளை கவனித்தேன். அடுத்த நாள் அதிகாலையில் 3 மணிக்கு பக்கத்து வீட்டிலேருந்து கர்நாடக சங்கீதம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது காதில் விழுந்தது. அதில் நான் விழிச்சிட்டேன். 5 மணிக்கு அலாரம் வச்சுருந்தேன், ஆனால் 3:30க்கே விழிச்சாச்சு. உடனே ரிஃப்ரெஷ் ஆகிட்டு சூரிய வெளிச்சத்துக்காக காத்துக்கிட்டு இருந்தேன். ஊரை சுற்றி இருக்கக்கூடிய அழகான குளத்தை சுற்றி இருக்கக்கூடிய அற்புதமான விவசாய நிலங்கள், குளத்துக்கும் விவசாய நிலத்துக்கும் இடையில் இருக்கக்கூடிய நீண்ட நெடிய அழகான சிறிய சாலை, இவையெல்லாம் ட்ரோன் வியூவில் பார்க்கும்போது பார்த்தா மிரண்டே போயிடுவோம். அந்த அளவுக்கு அழகான ஒரு ஊர். நான் கூட யூடியூப்பில் வேறு வீடியோ பார்த்து தான் இந்த ஊருக்கு போகணும் அப்படின்னு முடிவெடுத்தேன். இந்த ஊருக்கு சுந்தரபாண்டியபுரம்னு பேர் வர என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோன்னா, 13ஆம் நூற்றாண்டு பகுதியில் வாழ்ந்த பாண்டிய மன்னன் மாரவர்மன் சுந்தரபாண்டியன் நினைவாக தான்
இந்த பெயர் வைக்கப்பட்டிருக்கு. பேருக்கு ஏற்றவாறு ரொம்பவும் சுந்தரமான ஊர் தான். இந்த ஊரில் ஜூனில் இருந்து செப்டம்பர் மாதம் வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இந்த சீசனில் சன்ஃப்ளவர் கார்டன் பயிரிடுவாங்க. அது பார்க்குறதுக்கு வேறு லெவலாக இருக்கும். ஆனால் நாம் வந்திருக்கக்கூடிய இந்த காலத்தில் சன்ஃப்ளவர் செடி பயிரிடலை. இந்த ஊரோட வேறொரு சிறப்பு என்ன அப்படின்னா, நிறைய சினிமாக்கள் இந்த ஊரில் எடுக்கப்பட்டிருக்கு. தமிழ் படங்கள், மலையாள படங்கள், வேறு மொழி படங்கள் என நிறைய படங்கள் எடுக்கப்பட்டிருக்கு. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா ரோஜா, அன்னியன் போன்ற படங்களில் சில காட்சிகள் படமாக்கப்பட்டிருக்கிறதா சொல்கிறாங்க. அடுத்த சிறப்பு இந்த ஊரில் இருக்கக்கூடிய அக்ரஹார தெருக்கள் ரொம்ப அழகாக இருக்கும். நிறைய பழமையான வீடுகள் இந்த அக்ரஹார தெருக்களில் இருக்குது. ட்ரோன் வியூவில் பார்த்தோம் அப்படின்னா அக்ரஹார வீடுகள் ஃப்ரண்ட் விட்த் ரொம்ப கம்மியாக இருக்கும், ரொம்ப நீளமாக இருக்கும். அந்த ஸ்ட்ரீட்டை பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். ட்ரோன் டாப் வியூவில் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். இந்த தெருவோட முடிவில் ஒரு தெப்ப குளம் இருக்குது. சுந்தரபாண்டியத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய கம்யூனிட்டி ஆட்கள் வசிக்கிறாங்க. இதில் இந்த அக்ரஹாரமும் அடங்கும். இந்த அக்ரஹார தெருக்களோட டாப் வியூ, அப்புறம் அந்த குளத்தோட டாப் வியூ, விவசாய நிலங்கள் எல்லாத்தையும் சேர்ந்த ட்ரோன் வியூவில் பார்க்கும்போது வேறு லெவலாக இருக்குது. நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது அக்ரஹாரத்தில் உள்ள கொஞ்சம் பெரியவா பெருமாளுக்கு பஜனை பாடிட்டு வந்தா. மார்கழி மாதம்னாலே பெருமாளுக்கு பல விழாக்கள் உண்டு தானே. பல நூறு ஆண்டுகள் பழமையான ஒரு பெருமாள் கோயிலை பேஸ் பண்ணி தான் இந்த அக்ரஹாரம் இயங்குது. ரொம்பவும் அழகான கோயில். எனக்கும் பெருமாளை சேவிக்க பாக்கியம் கிடைச்சது ரொம்பவும் அதிர்ஷ்டமான கருதுறேன். கோயிலுக்குள்ளே போனால் வித்தியாசமான ஒரு உணர்வு. இந்த கோயிலோட பெயர் பார்த்திங்கன்னா ருக்மிணி ராஜகோபால டெம்பிள். கோயிலோட நேர் எதிரே பக்கவாட்டில் பலவிதமான பழமையான சுண்ணாம்பால் செய்யப்பட்ட மர உத்திரங்களாலான வீடுகள் நீள வாக்கில் கட்டப்பட்டிருக்கு. இதில் நிறைய வீடுகள் புதுசாக ரினோவேட் பண்ணிட்டாங்க. டாப் வியூவில் விவசாய நிலங்கள், அழகான குளம் மற்றும் அடுக்கடுக்கான பழமையான வீடுகளை பார்க்குறது இப்படி ஒரு கிராமத்தில் வாழ்ந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தை இந்த இயற்கை விரும்பிகளுக்கு ஏற்படுத்தும். அந்த அளவுக்கு அழகான வியூஸ் அது. விவசாய பகுதிகளில் நெல் பயிர்கள் மட்டும் இல்லாமல் செவ்வந்தி தோட்டங்களும் அங்கங்கேயா பயிரிடப்பட்டிருந்தது. அது பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. செவ்வந்தி தோட்டங்கள் அதிகமாக இருந்திருந்ததுன்னா சூரியகாந்தி தோட்டம் போலவே ரொம்ப பிரமிக்க வச்சுருக்கோம். வயல் வரம்புகளில் நடந்து போகிறது கிராமங்களில் உள்ளவங்களுக்கு சாதாரண ஒரு நிகழ்வு. ஆனால் இயற்கையை காதல் பண்ணுறவங்களுக்கு காதலியை தேடி போகிற ஒரு ஆசையோடு, ஆனந்தத்தோடு, உள் மனதில் வித்தியாசமான சொல்ல முடியாத ஒரு உணர்வு அது. இயற்கை விவசாயிகளுக்கு நல்ல சுகாதாரத்தை கொடுக்கும், ஞானத்தை கொடுக்கும். அவர்களோட வாழ்க்கை ஒரு பறவைகளைப் போல. எப்போது மழை வரும், வெயில் வரும், காற்று வரும் என்பது எல்லாமே அவங்களுக்கு தெரியும். முக்கியமாக அவங்களுக்கு செடிகளோட பேச தெரியும், நிலத்தோட உறவாட தெரியும். சுந்தரபாண்டியபுரத்தில் இருந்து சுரண்டை போகிற ஸ்ட்ரெச்சில் ரொம்ப அழகாக இருக்கும் சீன்ஸ் எல்லாம். ஃபோட்டோகிராஃபர்ஸ், வீடியோகிராஃபர்ஸுக்கு நிறைய சீன்ஸ் கிடைக்கும். விவசாய நிலங்கள், விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய கிணறுகள் என ரொம்பவும் சூப்பராக இருக்கும். சுந்தரபாண்டியபுரத்திலிருந்து சுரண்டை போகிற வழியில் ஃப்ரெஷ்ஷாக இளநீ பறித்து வச்சுருந்தாங்க. பெரிய சைஸ் இளநீ. தோட்டத்துலேருந்து கடைக்கு கொண்டு போகிறதுக்காக ரோடு சைடில் கூட்டி வச்சுருந்தாங்க. அவர்கிட்ட கேட்டு ஒரு இளநீயும் குடித்தேன். ஜஸ்ட்டு 30 rupees தான். ஆனால் அவங்கக்கிட்ட இருந்து கொள்முதல் பண்ணக்கூடிய ரேட்டுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட்டு 20 rupees தான். ஆனால் அது கடைக்கு வரும்போது 40 மாறுது, 50 மாறுது, 60 மாறுது. ரொம்ப கொடுமையான விஷயம் இது இந்தியாவில். ஏன்னா விவசாயிக்கு ஒன்றுமே கிடைக்கிறது இல்லை. இடையில் உள்ள இடை வியாபாரிகளுக்கு தான் எல்லா லாபமுமே கிடைக்கிது. இந்தியாவின் சாபக்கேடு இது. உழைப்புக்கேற்ற சம்பளம் விவசாயிக்கு கிடையாது, ஆனால் இடை வியாபாரிகளுக்கு மட்டும் பெரிய லாபம். இந்த பயணம் நமக்கு பலவிதமான அனுபவங்களை, உணர்வுகளை தந்திருக்கும்னு நம்புகிறேன். இதே போன்ற வேறொரு காணொலியோட உங்களை சீக்கிரம் சந்திக்கிறேன். அண்டில் தென் பாய்.